வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்தபடியாக என்னுடைய ஸ்டூடெண்டும் ஆகிய பெரியசாமி என்கிட்ட படிச்ச வகையில ஜோயிடத்தை நான் சொல்லி கொடுத்து ஜோயிடத்துக்கு டீச்சர் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது அப்பவே ஆயிருக்குன்னு தெரியும் உண்மையிலுமே. சரியா? ஆனா அது நான் ஆசானாவே அப்பவே நீ உருவாக்கி இருக்குது, ஆண்டவன் பிரபஞ்சம் உருவாக்கி இருக்கு. சரிங்களா? அது ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. அதனால அவனுக்கு எப்பவுமே அந்த வாய்ப்பை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய வற்புதலின் அடிப்படையிலேயே நானும் வரேன் சார் அப்படின்னு அவனுடைய உடல்நிலையும் சூழ்நிலையும் சம்மதிக்கலாம் கூட நாமளும் போகணும், சார் கூப்பிடறாலே போகணும், கரெக்டாக அதை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவரு நன்றி எனக்கு சொல்றதை விட நான் அவருக்கு நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இருக்கிற நிலைமை அப்படி. அதுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி சொன்னாலும் கூட இந்த பெரியசாமிக்கு ரொம்ப தகும் கண்டிப்பாலுமே. அந்த வகையில ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அவர் தான் பெரியசாமியோட அப்பாங்க. சரிங்களா? அவருக்கு வெயிட் பண்ணி அதை பேச வச்சு பையனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இங்க இருந்து வெயிட் பண்றாரு. சரிங்களா? இதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்காகவே நடத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு வருது கண்டிப்பாலுமே. இன்னைக்கு வெளியுள்ள மக்களுக்கு எல்லாம் தெரிகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் என்னை அழைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? பெரியசாமி ஐயா ஜோதிடத்தில் நுணுக்கங்களை சிறப்பாக ஆற்ற வருகிறார். அவரை பேசுமாறு அன்புடன் சொல்கிறேன். வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். என்னுடைய ஆசிரியர் மற்றும் என்னுடைய ஜோதிட குருமார் ரவி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு. தோண்ட தோண்ட எவ்வாறு தண்ணி ஊறுகிறதோ அவ்வாறு கற்க கற்க அறிவு வளரும். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. சந்திரனும் செவ்வாயும் பார்த்தால் ஒரு பெண் ஜாதகத்தில் நீர்க்கட்டி இருக்கும். திருமண வீட்டில் செவ்வாய் இருந்தால் சொந்தத்தில் திருமணம் இல்லை. அப்படி நடந்தால் பிரிவினை ஏற்படும். திருமண வீட்டில் சனி, லக்னத்தில் செவ்வாய் சனி இருந்தால் லேட் திருமணம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி கடல் ராசி அவர்களுக்கு சளி பிடிக்கும் தன்மை உள்ளது. கடல் கடந்து வேலை பார்த்தால் வருமானம் சிறப்பாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்பாவுக்கு ஆகாது, பூர்வீக சொத்துக்கு ஆகாது. ராகு கேது திசை நடந்தால் பூர்வீக இடம் மாற வேண்டும். சகோதர கிரகம் உச்சம் பெற்று மறைந்தால் ஜாதகர் ஒருத்தர். திருமண வீடு சுக்கிரன் ஆட்சி பெற்றால் திருமணம் சீக்கிரம் நடக்காது. ராகு என்பது தலைப்பகுதி. ராகுக்கு சாப்பிடும் தன்மை உள்ளது. கேது என்பது வால் பகுதி, அதாவது ஜீரணிக்கும் சக்தி உள்ளது. ராகும் கேதும் சேர்ந்து செயல்பட்டாதான் அதற்கு பவர். திருமணத்துக்கு பிறகு திருமண வீட்டில் ராகு நடந்தால் திருமணத்துக்கு பிறகு திருமண வீட்டில் ராகு நடந்தால் குழந்தை அணுக்கள் குறையும். திருமண வீட்டில் கேது நடந்தால் கணவன் மனைவி பிரிவு ஏற்படும். உச்சம் பெற்ற கிரகத்தினால் எந்த பலனும் இல்லை. திருமண கிரகம் சூரியன், செவ்வாய், சனி. முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகும். உபயலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் 2. லக்கணத்திற்கு 9, 9ஆம் வீட்டு கிரகம் சனி உச்சம் பெற்றால் தந்தைக்கு ஆகாது. 9இல் குரு இருந்தால் ஊரை விட்டு ஓடு.
அஸ்த நட்சத்திரம் சீக்கிரம் திருமணம் நடக்காது. மகர லக்கணத்தில் பிறந்தவர் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் திருமணம் செய்து 2 வருடத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் கணவர் இறப்பு ஏற்படும். சனி பகவான் திறமையில் பிடிக்கட்டமா வறுமையில் பிடிக்கட்டமா? திறமையில் பிடிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். லக்கணத்துக்கு 9 கேது நடந்தால் தந்தை ஒன்று விஷம் அல்லது பீடை தொடரும். லக்கணத்துக்கு 4 கேது நடந்தால் தாய் கர்ப்பப்பை பிரச்சனை அல்லது பிணி இழப்பு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் அதிக வயது அல்லது கலப்பு திருமணம் ஆன ஒருத்தரை திருமணம் செய்வார். லக்கணத்துக்கு 9 சனி நின்று அல்லது 9ஆம் வீட்டை சனி 7ஆம் பார்வை பார்த்தால் தந்தை மரணம். சித்திரை ஆவணி ஐப்பசி மாசியில் பிறந்தவருக்கு கவர்மெண்ட் ஜாப் அல்லது குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். சித்திரை ஆவணி ஐப்பசி மாசி பெண் ஜாதகத்தில் இருந்தால் கணவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஆண் ஜாதகத்தில் சித்திரை ஆவணி ஐப்பசி மாசியில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வாய்ப்பு. கண்டக சனி நடக்கும் காலம் கோச்சாரம் சந்திரன் நாளில் சனி கேது இருந்தால் விஷம் கடிக்கும். லக்கணத்துக்கு 4 கேது ராகு விஷம் அல்லது அடிபடுவார். ஒரு நபருக்கு 2 ஆண் பெரிய பையன் ஆவணி மாதம், சின்ன பையன் மாசி மாதம். அவருக்கு விஷம் கடிக்கலாம் அல்லது அடிபடலாம் என்று ஜாதகத்தில் சொன்னேன். பூர்வீக இடத்துல இருந்தால் கண்டிப்பா பூர்வீக இடத்துக்கு வந்தாங்க, விஷம் கடிச்சிருச்சு. அதை தப்பிக்கிறதுக்கு 2 பையன்களை தவிட்டுக்கு மாற்ற சொன்னேன், அவர் தப்பிச்சிட்டார். ரிஷப லக்கணம் ஆடியில் பிறந்தவர் 9 கூடைய சனி பகவான் 9 இருந்து சனி திசை நடந்தால் தாய் தந்தை சேர இயலாது அல்லது தாயோ தந்தையோ கண்டம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு மருத்துவ குணம் உடையவர். ஒருத்தருக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தாலே அவர் குணமடைய வாய்ப்பு உண்டு. ஒரு ஜாதகத்தில் தாய் தந்தை கிரகம் உச்சமானால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு ஏற்படும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்றால் தந்தை ஆயுளுக்கு பிறகு ஜாதகர் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் அப்பா சனி மகன் பிரிவு ஏற்படும். சித்திரை ஆவணி ஐப்பசியில் பிறந்தவர்களுக்கு லவ் மேரேஜ் திருமணம் ஏற்படும். சித்திரை ஆவணி ஐப்பசி மாசியில் பிறந்தவர்களுக்கு அரேஞ்ச் திருமணம் நடக்காது, நடந்தால் பிரிவு ஏற்படும். சித்திரை ஆவணி ஐப்பசி சொந்தத்தில் திருமணம் இல்லை, அப்படி நடந்தால் பிரிவு ஏற்படும். மிதுன லக்கணம் 7ஆம் வீட்டு குரு 12 மறைந்து சனி கூட இருந்தால் கலப்பு திருமணம் லவ் ஏற்படும், ஆனால் நடக்காது. கன்னி லக்கணத்தில் 9 ராகு திசை நடந்தால் தந்தை பிரிவு அல்லது பரதேசம் அல்லது கண்டம் ஏற்படும். சித்திரை ஆவணி ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர் பூர்வீக சொத்து விட்டு போகணும் அல்லது அதே பூர்வீக சொத்து கேஸுக்கு போகும். லக்கணம் ராசிக்கு 3, 6, 8, 12 குரு மறைந்தால் சுபபலன் இல்லை. சூரியனை மாந்தி பார்த்தாலோ அல்லது சேர்ந்தாலோ பூர்வீக சொத்து அப்பா பெயர்ல இல்ல. நெருப்பு ராசி மேசம் சிம்மம் தனுசு லக்கணத்தில் கேது இருந்தால் அவர் காவி உடை அணிவார். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் காவி உடை அணிவார். அவர் மற்றவருக்கு சொல்வது எல்லாம் நல்லதே நடக்கும். அவர் கோவிலை நாடிலான் தான் அவருக்கு சுபம் கிடைக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் தெய்வ வழிபாடு உடையவர், அன்னதானம் செய்யும் தன்மை உடையவர். வனசை கரணம் பிறந்தவர் மாட்டுக்கறி சாப்பிட்டால் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை அணுக்கள் குறைவாக இருக்கும். அதிகண்ட யோகத்தில் பிறந்தவருக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு குறைவுதான். அதற்கு தெய்வ வழிபாடு பெற வேண்டும். சிம்ம ராசியில் பிறந்தவர் வீரம் படைத்தவர், சிங்கம் போல் இருப்பார். தனுசு ராசியில் பிறந்தவர் வீரம் போல் இருப்பார். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆண் தன்னை விட வயதில் மூத்த பெண் அல்லது கலப்பு திருமணம்
அல்லது அடுத்தவர் மனைவியை திருமணம் செய்வார். திருமண வீட்டில் செவ்வாய் இருந்தால் சொந்தத்தில் திருமணம் இல்லை. சிம்ம ராசியில் பிறந்தவருக்கு சொந்தத்தில் திருமணம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று திரிகோணத்தில் இருந்தால் காதல் திருமணம் நடக்கும். சித்திரை மாதத்தில் பிறந்தவர் சொந்தத்தில் திருமணம் இல்லை. சித்திரை மாசத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்காது. போலீஸ் கேஸுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். 10ஆம் அதிபதி புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அவர் IAS வரை படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசியில் பிறந்தவர் எந்த விதத்திலும் முன்னேறுவார். லக்கணத்தில் கேது இருந்தால் வாக்கு பலிக்கும். சித்திரை மாதத்தில் பிறந்தவருக்கு 6, 8, 12 கிரகம் உச்சம் பெற்றால் வெளியூர் போனால்தான் வேலை கிடைக்கும். உள்ளூர்ல இருந்தால் எந்த வேலையும் கிடைக்காது. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேளூர் சிவன் பக்தர் வாங்க, எந்திரிச்சு வாங்க, எந்திரிச்சு வாங்க. நிர்வாகக்குழு உறுப்பினராக இருக்கும் வெங்கடேஷ் ஐயாவும், பேளூர் சேர்ந்த சிவன் பக்தர், சிவன் அடியாரே சொல்ல வர, சரிங்களா? இருவரும் சேர்ந்து பெரியசாமிக்கு பொன்னாடை போத்து மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.